கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நத்தம் சிவசங்கரன் அண்ணா அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் சகோதரி. நலமா இருக்கீங்களா அண்ணா? இறைவனரா நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்குங்க அண்ணா. இடைத்தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்றத தமிழ்நாடு சந்திச்சிருக்கு. இப்போ மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை நோக்கி தமிழ்நாடு பயணிக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில அதிகமா இருக்கு. குறிப்பா 5 இடைத்தேர்தல் தான் வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 6வது ஒரு இடம் மீண்டும் வெற்றிடமா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, அம்பாசமுத்திரம் நீங்க நின்ற தொகுதி மீண்டும் ஒரு வெற்றிடமா மாறி இருக்கு. சோ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? சகோதரி, குறைந்தபட்சம் 11 தொகுதினாச்சு இடைத்தேர்தல் வருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய கணிப்பு வந்து 11 தொகுதினாச்சு வரும். ஏன்னா இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 107. கூட்டணி ஆட்சியில தான் அவங்க நடந்துகிட்டு இருக்கு. அதாவது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து கண்டிப்பாக என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா 118ன்ற ஒரு இலக்கை அடைகிறதுக்கு தான் அவங்க நினைப்பாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை தான் பார்ப்பாங்க. ஐயா விஜயபாஸ்கரோட இந்த பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய படலம்ங்கிறது ஐயா விஜயபாஸ்கரோட முடியாது. கண்டிப்பாக 118 அது விசில் சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக உருவாக்குவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கும் என்பது என்னுடைய தொலைநோக்கு பார்வை. அவ்வளவுதான். இப்ப ராஜினாமா செஞ்சவங்களுக்கு அப்ப மீண்டும் வாய்ப்பு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இல்ல, அத நம்ம வந்து அவங்க கட்சியில இருக்கிறவங்க நம்ம கொடுக்க கூடாதுங்கிறத நம்மளுடைய கோரிக்கையும் கூட. அப்படி அந்த யாரெல்லாம் வந்து கட்சி தாவுதல் முறையில வந்து என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா கட்சி தாவுதல் முறை சட்டத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா இவங்க 4 பேர்த்தையும் எம்எல்ஏவனுடைய தகுதி நீக்கமா தான் இவங்க வந்து அடுத்த ஏற்பாடு அவங்க செய்வாங்க. அதாவது எப்படின்னா, நீங்க வந்து ராஜினாமா செஞ்சிருக்கீங்க, அந்த ராஜினாமாவுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கட்சி தாவுதல் சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அப்படி தண்டிக்கப்பட்டாங்கன்னா அவங்க அடுத்த தேர்தலை போட்டிடுறதுல கொஞ்சம் சிக்கல் வரும். அப்ப அந்த இடத்துல வேற வழியே இல்ல. அவங்க வந்து மீண்டும் வந்து விசில் சின்னத்துல வேற ஒரு நபரை தான் நிப்பாட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு வாரிய தலைவர்கள் அந்த மாதிரியான பொறுப்புகளை கொடுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வந்து இந்த மாதிரி கட்சி தாவுதல் சட்டத்தின் அடிப்படையில ஐயா விஜயபாஸ்கர் வந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஏற்கனவே போன 4 பேர் மேலதான் அந்த நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காங்க. மிச்சவங்க மேல அந்த நடவடிக்கை வேணாம்னு சபாநாயகர்கிட்ட ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு குழு போய் கடிதம் கொடுத்துட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 25 நபர்கள் மேல அந்த நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம், நாங்க ஏற்கனவே கொடுத்த முறையீட்டு மனுவை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம், அவங்க மேல எந்த வகையான நடவடிக்கையும் வேண்டாம்ட்டாங்க. அப்ப யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி போனாங்களோ அந்த 4 எம்எல்ஏக்கள் ஐயா இசைக்கிசபையா உட்பட அம்பாசமுத்திரம் தொகுதி உட்பட அந்த 4 நபர்கள் மேல மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்படும் கட்சி தாவுதல் சட்டப்படி. மற்றவர்கள் மேல அப்படி ஐயா விஜயபாஸ்கர் மேல அந்த மாதிரியான சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இவருடைய தொகுதியில மீண்டும் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுறதுல சட்ட ரீதியா எந்த வகையான சிக்கலும் இருக்காது. ஆனா நீங்க இன்னொன்னு 11 கிட்ட அவங்களுடைய அந்த நிர்ணயம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது வந்து மொத்தமும் அவங்க அதிமுகவை தான் டார்கெட் வைக்கிறாங்களா, இல்ல திமுகவுல இருந்தும் உருவக்கூடிய வேலை செய்யறாங்களா? இல்ல சகோதரி, அந்த மாதிரியான அவங்களுடைய திட்டமிடல்கள் எதையுமே நம்ம வந்து முன்னக்கூட்டியே கணிக்க முடியாது. ஏன்னா நீங்க இப்ப நடந்த இது வந்து பொது தேர்தல். இந்த பொது தேர்தல்ல நடந்த எல்லா வகையான நிகழ்வுகளையும் பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து நம்மளால கணிக்கவே முடியல. இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து முன்கூட்டியே கணிக்க முடியாத அளவுலதான் இங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்குது. அப்படிதான் நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியை யாராலையுமே கணிக்க முடியல. ஒவ்வொரு அரசியல் திறனாய்வாளர்களும் சொன்னதெல்லாம் வேற. அரசியல் பார்வையாளர்கள், திறனாய்வாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் எல்லா பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான திறனாய்வு செஞ்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான அவங்களுடைய எதிர்பார்ப்பையும் கணிப்புகளையும் சொல்லியிருந்தாங்க. அது எதுவுமே பலிக்கல. எல்லாமே எல்லாத்துடைய சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டுதான் இந்த தேர்தலினுடைய வெற்றி தோல்வி அமைஞ்சிருந்துச்சு. அப்படி இருக்கும்போது மீண்டும் வந்து என்னவெல்லாம் நடக்கும், இவங்க வெறும் அதிமுகவை மட்டும்தான் டார்கெட் பண்றாங்க, இவங்க அதிமுகவுல இருந்து மட்டும்தான் எம்எல்ஏக்களை எடுப்பாங்க அப்படின்றலாம் நம்ம சொல்லவே முடியாது. அது திமுகவிலே இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, விடுதலை சிறுத்தைகள்ல இருந்தும் கம்யூனிஸ்ட்ல இருந்து விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இந்த பக்கத்துல காங்கிரஸ் கட்சி, இந்த கட்சிகள்ல இருந்து இல்லைன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி எல்லா கட்சிகள்லயுமே வந்து கண்டிப்பா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், மற்ற கட்சிகளாகவும் கூட இருக்கலாம். அதுல எந்த அளவிற்கு அவங்க முடிவு எடுப்பாங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாங்க. இன்னொன்னு, நீங்க வந்து ஆரம்ப காலத்துல நீங்க கொடுத்த அந்த பேட்டியில என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, தேர்தலுக்கு பிறகு ஒரு 6 மாதம் இவங்களுக்கு டைம் கொடுப்போம், அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ கூட மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அதை டிவிகே நபர்கள் தான் வைரல் ஆக்குனாங்க.
ஆனா இப்போ ஆட்சியில நடக்கக்கூடிய குற்றங்கள் பாக்குறீங்கல்ல, குறிப்பா அந்த பாலியல் சம்பவங்கள்லாம் ரொம்ப அதிகமா நடக்குது. சிங்கப்பெண் படையினருக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட சட்டமன்ற வெளியில வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காரு. சோ இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அமைதியா இருந்துதான் ஆகணுமா இந்த கட்டத்துல நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்லங்கன்னு. இல்ல சகோதரி, இல்ல நான் வந்து 6 மாதங்கள் அமைதியா இருக்கணும்னு சொன்னது பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு தான். அதாவது கட்சியோட அட்மினிஸ்ட்ரேஷன், கட்சியோட எக்கனாமிக், இது ரெண்டுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு பொருளாதாரம், கட்சியினுடைய ஆளுமையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னாக்க ஒரு 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 இப்ப நான் அவங்க வந்து இலவசமா ஒரு பொருள் கொடுக்குறாங்க, கொடுக்கல, விவசாயியோட கடன் தள்ளுபடி, இந்த மாதிரியான ஒரு ஒரு காலகட்டங்கள் இருக்குல்ல, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காலகட்டம். இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு எந்த அளவிற்கு ஒரு 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 மாற்று ஏற்பாடு அவங்க செய்யறாங்க, அதை எந்த அளவில் அவங்க வந்து சட்டசபை கூடுவதற்கு முன்பு நிதிநிலை அறிக்கைகளை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்பு என்ன வகையெல்லாம் செய்ய போறாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறாங்க, இதுக்கு தான் நம்ம 6 மாசம் சொல்லியிருந்தோமே தவிர பாலியல் வன்கொடுமைகளுக்கு நம்ம 6 மாசம் 6 நொடி கூட பொறுக்க கூடாது. அதுல எல்லாம் நான் நேற்று கூட வேற ஒரு நேர்காணல சொல்லியிருந்தேன். பாலியல் வன்கொடுமை என்பது உடனடியாக தீர்வை ஏற்படுத்த வேண்டியது. அதற்கு வந்து நம்ம 2 வகையில பண்ணணும். ஒண்ணு, சட்டத்தை கடுமையாக்கணும். சட்டசபை மூலமா சட்டத்தை வந்து கடுமையாக்கணும். பெண்களுக்கு எதிராக, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக உடனடியாக மிக தீவிரமான சட்டம். ஏற்கனவே அந்த சட்டங்கள் இருந்தாலும் கூட அது நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு சகோதரி. நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தெரியும். எடுத்தோடனே பாதிக்கப்பட்ட நபர், விக்டிம் சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்ட நபர், அவர் சுதந்திரமாக அந்த புகார் மனு கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை எந்த வகையிலும் இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலோ அல்லது அங்க இருக்கக்கூடிய சமூக நலத்துறையோ அல்லது காவல்துறையோ, குறிப்பாக மகளிர் காவலர்களோ, அவங்களை வந்து ரொம்ப வந்து ஒரு 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 கொடுமையான வார்த்தைகளை, கடு சொற்களை பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்படுற பெண்கள் புகார் கொடுக்க வர்றதே ரொம்ப பெரிய விஷயம். 90 விழுக்காடான புகார்கள் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து இது வழிதான் பண்ணி வச்சிருக்காங்க. 90 விழுக்காடுக்கான புகார்கள் வந்து அதான் எப்படி சொல்றதுனாக்க வெளியில வர்றதே இல்ல. வெளியில வந்து சொல்றதுக்கு வரவே மாட்டாங்க. ஆமா, தனக்கு இங்க பாருங்களேன், இங்க நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை தனக்கு தானே போட்டு மூடிட்டு போயிடுறாங்க. தனக்குள்ளே மறைச்சிடறாங்க. அவமானத்துக்கு பயந்து, அசிங்கத்துக்கு பயந்து, வெளியில சொந்த பந்தம் என்னன்னு பேசுமோ, பக்கத்து வீட்டுக்காரங்க எது என்னன்னு பேசுவாங்களோ, சொந்த ஊருக்காரங்க என்னன்னு பேசுவாங்களோ, மீடியாவில எல்லாம் நம்ம போட்டோ வந்துருமோ, வீடியோ வந்துருமோ, இப்படிதான் பயந்துகிட்டு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட விக்டிம்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில வர்றதே இல்ல. அப்படி ஒருவேளை அதெல்லாம் மீறி இந்த சமுதாய கட்டமைப்புகளை உடைச்சிட்டு எனக்கு நேர்ந்த கொடுமையை நான் வந்து வெளியில போய் மக்கள்கிட்ட சொல்லுவேன், என் போட்டோ வந்தாலும் பரவாயில்ல, மக்கள்கிட்ட நான் வந்து அம்பலப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு என் முகம் வெளியில தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என்னைய மாதிரி மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு வெளியில வரக்கூடிய பெண்களுடைய விழுக்காடு, பாதிக்கப்பட்ட பெண்களை 10% பெண்கள் தான் வெளியில வந்து பேசவே ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும், இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக இந்த குற்றங்களை செய்யக்கூடியவங்க ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்ற ஒரு குற்றம் முன்வைக்கப்படுது இல்லன்னு, இத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது சகோதரி, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எல்லா பேருமே நடக்கிற தவறுகளுக்கு பூராமே சப்பாக்கட்டு கட்டுவாங்க. இது இப்படி நடக்கல, அப்படி நடக்கல, இது நடந்துருக்கூடாது. இங்க பாருங்களேன், இன்னும் நான் திரும்ப சொல்றேன், இருக்கிறதுல மிக மோசமா நான் வந்து பாக்குறது என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில வர்றதே பெரிய விஷயம். அப்படி வெளியில வந்த பெண்கள் போய் புகார் கொடுக்கும்போது புகார் எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு காவல்துறை வந்து தயங்குது. இன்னைக்கு காவல்துறை வந்து நிறைய பாலியல் குற்றங்களை வந்து புகார் கொடுக்க வர்றவங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுல, புகார் என்னன்னு விசாரிக்கிறதுல என்ன காரணம்னாக்க, இந்த புகார் பதிவு செய்யப்பட்டால் இந்த மாசத்துல 1 மாதத்துக்குள் இத்தனை பாலியல் வன்கொடுமைன்னு ஒரு ரெக்கார்டுகள் ஆயிருது, ஒரு பதிவு செய்யப்பட்டதாரு. அப்ப இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் அதிகரிக்கிறத தடுக்கிறதுக்காக இவங்க என்ன செய்யறாங்க, குற்றமே நடக்கிற குற்றத்தை கூட அவங்க வழக்கா பதிவு செய்யறதுக்கு தயங்குறாங்க. குற்றம் நடக்குது, அந்த குற்றத்துல 90% பெண்கள் வந்து அசிங்கத்துக்கு பயந்து வெளியில சொல்ல வர்றதுல, ஒருவேளை அவங்களே மீறி ஒரு சிலர் சொல்ல வந்தாக்க இங்க இருக்கக்கூடிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதுல காவல் நிலையங்கள்ல, அதையும் தாண்டி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டா அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு போகும்போதோ அல்லது அடுத்தடுத்த விசாரணைகளுக்கு உட்படுத்தும் போதோ அங்க இருக்கக்கூடிய பெண் காவலர்களோ, அங்க இருக்கக்கூடிய சமூக நலத்துறையை சேர்ந்த பெண்களோ, இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு தேவையாமா, நாம இதெல்லாம் வெளியில வந்து சொல்லணுமா, நம்மளே நம்மளை அசிங்கப்படுத்திக்கணுமா, நாளைக்கு கோர்ட்டு கேஸ்னு அலையணுமா, நாளைக்கு சாட்சியேறி சொல்லும் போது பல கிடுக்குப்பிடி கேள்விகளை எல்லாம் எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்பாரு, அதுகளெல்லாம் அந்த அசிங்க அவலத்தை எல்லாம் தாங்க முடியுமா, எதுக்குமா நம்ம போய் புகார் கொடுத்துட்டு சாமி கோயில் குளம்னு சொல்லிட்டு போமா, அந்த கடவுள் இருந்தா பாத்துக்கிறேன், ஆண்டவன் இருந்தா பாத்துக்கிறேன், இப்படின்றது மாதிரியே நம்ம மக்கள் வந்து, அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து எல்லா வகையிலும் புறக்கணிக்கப்படுறாங்க. அப்ப நான் சொல்ல வர்றது, ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வெளியில வந்து பேசுறதே பெரிய விஷயம்னா, அந்த பெண் பேசுவதற்கு இங்கு சட்டம் அனுமதிக்கணும், உடனடியா வழக்கு பதிவு செய்யணும், குறைந்தபட்ச சிஎஸ்ஆர்னு சொல்லக்கூடிய மனு ரசீதாவது போடணும். இதெல்லாம் இல்லாத நிலைமையில இங்க சூழ்நிலையில இருக்குமா, இதெல்லாம் மாத்தணும். இதுக்கு எந்த வகையிலையும் தமிழ்நாடு அரசிற்கோ தமிழக வெற்றி கழகத்திற்கோ ஒருபோதும் நம்ம ஆதரவா பேச போறதில்ல. இந்த ஒரு வன்கொடுமைகளுக்கு எதிராக 6 மாசம் பொறுத்துக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது. உடனடியாக இதற்கு எதிர்வினை ஆற்றணும். அதுதான் நம்மளுடைய கடமையா இருக்கும், அதான் எதிர்கட்சிகளுடைய கடமையா இருக்கும். எப்போதும் மத்திய அரசு செய்யக்கூடிய தவறுகளையும் மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகளையும் தட்டி கேட்கக்கூடிய முதல் எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இதுவரைக்கும் செயல்படுது. கடந்த 15 ஆண்டுகளாக உண்மையான நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உண்மையான எதிர்கட்சியா செயல்படுது.
அதனால இந்த வன்கொடுமைகளுக்கு எதிரான இந்த செயல்களை எப்பவுமே காலம் தாழ்த்தக்கூடாது, உடனுக்குடனே எதிர்வினைகள் ஆற்றணும். அதுல நாங்க ரொம்ப சரியா இருக்கோமா. 6 மாச கால அவகாசங்கிறது மற்ற செயல்பாடுகளுக்கு தான். சிங்கப்பெண் படை எங்கே போனது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்க எப்படி பாக்குறீங்க இத? ஆமா ஆமா, இது வந்துமா அதாவது அவங்க வந்து ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றணுங்கிறக்காக ஒரு கண் துடைப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தேமா. அந்த திட்டத்தால் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதாவது அந்த சிங்கப்பெண் திட்டத்துல வந்தவங்களும் தங்களுடைய பொறுப்பை உணராமல் இருக்கிறாங்கன்றதான் என்னுடைய கருத்துமா. அது அவங்க பொறுப்பை உணர்ந்து அவங்க செயல்படல. அவங்க வந்து அதை வந்து ஒரு 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 ஏதோ ஒரு ஹானரபிளான ஒரு பொறுப்பா பார்ப்போம் பாத்தீங்களா, அதை வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி பாக்குற எண்ணத்துல அவங்க இல்ல. அவங்க ஏதோ பொழுதுபோக்குக்கு வந்து நம்மள ஒரு வேலைக்கு எடுத்திருக்காங்கன்ற மாதிரி இருக்காங்க. சிங்கப்பெண் திட்டத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அவர்களுக்கே தங்களுடைய பாதுகாப்பை கொடுக்குற அளவு கூட அவங்களுக்கு தகுதி இல்லாத நபர்களை எடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். கண்டிப்பாங்கண்ணே. வெள்ளை அறிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த டிவிகே அரசாங்கமும் வெளியிட்டது. இது வந்து ஏற்கனவே அதிமுகலையும் வெளியிட்டு இருக்காங்க. சோ இப்படி பார்க்கும்போது இந்த வெள்ளை அறிக்கை இவங்க வெளியிட்டதுல என்ன டிஃப்ரெண்டாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, தமிழ்நாட்டோட நிதிநிலை அறிக்கை என்னவோ, அதாவது இன்றைய நிதிநிலை என்னவா இருக்கோ அதை அறிக்கையை வெளியிடுறாங்க. இது இவங்க மட்டும் இல்லமா, இது தெரியாம நிறைய பேர் உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஒரு அரசு பதவியேற்றவுடன் இதற்கு முந்தைய அரசு எந்த மாதிரியான ஆட்சியை கொடுத்திருந்திருக்கு, தமிழ்நாட்டினுடைய வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, எவ்வளவு வந்து நிதி தேவை இருக்கு, எவ்வளவு நிதி பற்றாக்குறை இருக்கு, எவ்வளவு வந்து நம்ம உலக வங்கியில கடன் வாங்கியிருக்கோம், அது எந்தெந்த துறை சார்பாக எவ்வளவு கடன் இருக்கு, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு, அதற்கு எவ்வளவு வட்டி கட்டுறோம், தமிழ்நாட்டுல வருவாய் எவ்வளவு இருக்கு, வருவாய் இழப்பு எவ்வளவு, இது எல்லாத்தையுமே தெரியப்படுத்துவதுங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு ஆட்சி வந்த உடனே நடக்கிறதுமா. இதற்கு முன்னாடி ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இதே மாதிரி கொடுத்திருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த அதாவது மத்திய அரசில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் உட்பட எல்லா பேருமே மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஒவ்வொரு ஆட்சி வந்தவுடன் புது ஆட்சி வந்த உடனே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யறது இயல்பானது ஒண்ணுமா, வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுங்கிறது இயல்புமா. அதைத்தான் இவங்க செஞ்சிருக்காங்க. நாம சீமானன் என்ன சொன்னாரு, ஆரம்பத்திலே சொன்னாரு, இவங்க வந்துமா ஒவ்வொரு முறையும் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு எங்க நிலைமை சரியில்லை, தமிழ்நாட்டின் நிதிநிலை சரியில்லை, எங்களால இலவச பேருந்து கொடுக்க முடியாது, இலவசம் 6 சிலிண்டர் கொடுக்க முடியாது, மாதம் 2500 பணம் தரணும்னு சொன்னது கொடுக்க முடியாது, இலவசமாக மற்ற கல்லூரி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய லேப்டாப்போ அல்லது சீருடையோ அல்லது அங்க இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களோ கொடுக்க முடியல, இப்படி எல்லாம் சொல்றதுக்காக இவங்க பேசுறாங்கம்மா. அண்ணன் சீமான் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்கம்மா, தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை எப்படி இருக்கும், அந்த நிதிநிலையை தகுந்த மாதிரிதான் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்றால் செயல்பாடுகள் இருக்கும். ஆகவே நாங்கள் இலவச திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறோம்னு அண்ணன் சீமான் தெளிவா சொன்னாருமா. இப்ப நாம நினைச்சா வீட்டு கார் கொடுக்கறோம்னு சொல்ல முடியாதாமா? கண்டிப்பா கண்டிப்பா. வீட்டுக்கு 2500 கொடுக்குற போல ஒரு வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்களா, ஒரு தலைக்கு 2000 ரூபாய், ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கீங்களா 8000 ரூபாய் தர்றோம், 5 பேர் இருக்கீங்களா 10000 ரூபாய் தர்றோம், 10 பேர் இருக்கீங்களா 20000 ரூபாய் தர்றோம். கொடுக்க தெரியாதாமா, சொல்ல தெரியாதாமா? யார் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போறோம்? சீமானன் ஆட்சியை அமைச்சிட்டாருமா. சீமானனும் சிவசங்கரன் கை காசு எடுத்து கொடுக்க போறாங்களா மக்களுக்கு? இல்ல. தமிழ்நாடு அரசின் கஜானாவுல என்ன நிதி இருக்கோ அதை எடுத்துதான் செயல்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது வெற்றி சவடாலா வெற்றி எடுக்க என்ன வேணாலும் கொடுக்கலாமா? இப்ப நாங்க நினைச்சிருந்தாங்க இந்த இலவசத்தை கொடுக்குறோம், அந்த இலவசத்தை கொடுக்குறோம், என்ன வேணாலும் சொல்லலாம். அப்படி சொல்லிட்டோம்னாக்க இது நடக்குமா? சாத்தியம் இருக்கா? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கமா, சாத்தியம் இருக்கிறதா செய்ய முடியும். இல்லைன்னா வடிவேல் மாதிரி பொய்யா சொல்ல வேண்டியது, இங்க இருக்க தமிழ்நாட்டை டெல்லிக்கு பக்கத்துல தூக்கி கொண்டு வைக்கணும்னு சொல்ல வேண்டியது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஏமாற்றலாமா, அது செய்யக்கூடாதுமா. அம்மா இவங்களுக்கு வந்துமா உண்மையை சொல்லணும்னா இவங்க ஜெயிச்சிருவோம்னு அவங்க நம்பலாமா? இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் வாயிலாக அவங்க ஜெயிச்சவங்க. அவங்க இப்படி நம்ம ஜெயிச்சிருவோம்னு அவங்க நினைக்கல. இப்படி ஜெயிச்சுட்டா இப்படி எல்லாம் இதை நிறைவேற்றுவோம்ன்ற ஒரு திட்டமிடல் அவங்கள்ட்ட இல்ல. ஏதோ ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து ஒரு அறிக்கை தயார் செஞ்சு கொடுக்குறாங்க, நாங்கள் வெற்றி பெற்றால் இதெல்லாம் செய்வோம்னு சொல்லுங்க, பேசுங்கன்னு சொல்றாங்க. அதான் அண்ணன் விஜய் பேசிட்டு போயிட்டாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அதிர்ஷ்டத்துல அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறேன்னு தெரியல. ஆகவே இப்ப நான் வெள்ளை அறிக்கை தரேன், நிதிநிலை அறிக்கை தரேன்னு சொல்றாங்க. இன்னும் அடுத்தடுத்த காணொலியில் வரும் பாருங்க, எங்களுக்கு 6 சிலிண்டர் வேணாம், அண்ணா நிம்மதி ஆட்சி செஞ்சா போதுன்னு 100 பெண்கள் பேசுவாங்க, 100 இளைஞர்கள் பேசுவாங்க. அடுத்து என்ன செய்வாங்க, எங்களுக்கு மடிக்கணினி வேணாம், 6 சிலிண்டர் வேணாம், எங்களுக்கு மாசம் 2500 ரூபாய் பணம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு விஜய் என்ன ஆட்சி செஞ்சா போதுன்னு மக்களே வந்து பேச வைப்பாங்க. மக்கள் பேசுறதுல காணொலியில பரப்புவாங்க. அப்ப என்ன ஆகு, மக்களே வேணாம்னு சொல்லிட்டாங்க, எதிர்கட்சி நீங்க யாரும் எங்களை கேள்வி கேட்கன்னு கேட்பாங்க. அடுத்து என்ன செய்வாங்க, இலவச பேருந்து. நாங்கள் இப்பவும் சொல்றோம், நீ என்ன காரணம் வேணாலும் சொல்லு, இலவசமே வேண்டாம். எங்களை பொறுத்தவரை நாங்க இப்பவும் சொல்றோம், ஐயா நீ 6 சிலிண்டர் கொடுக்க முடியாது எங்களுக்கு தெரியும், கொடுக்க வேண்டாம். மாசம் 2500 ரூபாய் பணம் கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டாம். எங்களுக்கும் தெரியும், நாங்க இருந்திருந்தாலும் நாங்க பொய் வாக்குறுதி கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு முன்னக்கூட்டியே எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை என்னன்னு தெரியும். நாங்கள் முழு நேரமாக 15 ஆண்டுகள் மக்கள் பிரச்சனைக்காக மக்களை நின்று போராடுறோம். மக்களுடைய நிலை என்ன, மக்களின் நிதி நிலைமை என்ன, தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்ன, தமிழ்நாடு அரசினுடைய கஜானா நிதி நிலைமை என்ன, எல்லாமே எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் நாங்கள் இந்த மாதிரியான இலவச திட்டங்களை அறிவிக்கவே இல்லை. இலவச திட்டங்களுக்கு எதிராக பேசணும். காரணம், நாங்கள் உண்மையான அரசியலை மக்களுக்காக மக்களோடு நின்று செய்யறோம். ஆகவே எங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய உண்மை நிலைமை எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு நீங்க வெளியில இருந்து திரைக்காட்சியில இருந்து ஜெயிச்சிட்டீங்க, வெளியில இருந்து தமிழ்நாடு அரசை வேடிக்கை பார்த்தவங்க நீங்க, உங்களுக்கு குறை சொல்ல தெரியும், குறையை எப்படி நிறையாக்குவதுன்னு தெரியாது.
எங்களுக்கு குறையும் சொல்ல தெரியும், குறை எப்படி உருவாச்சுன்னு தெரியும், குறையை எப்படி தீர்க்கறன்னு தெரியும், குறையை எப்படி நிறையாக்குறன்னு தெரியும். அவங்களுக்கு எதுவுமே தெரியல. நாங்க இப்போ உங்களுக்கு சொல்றது, அண்ணன் விஜய் எந்த இலவச பொருளையும் கொடுக்க வேணாம். நீங்கள் கொடுத்த இலவச வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டாம். மாறாக தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை சரி செஞ்சு மக்களுக்கு நல்லாட்சியை கொடுங்க. அவங்க திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர்களுக்கு விசுவாசமாக மீண்டும் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை சரி செய்யற ஒரு அரசாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு இருக்கணும்னு நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் தனிப்பட்ட சிவசங்கரன் சார்பாகவும். கண்டிப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு மீண்டும் கிடைக்குது. நீங்க சொன்னது போல இடைத்தேர்தல் வருது, தொகுதிகள் காலியாகிட்டே இருக்கு. இந்த இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்ற பெரும் கேள்வி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? ஆமா, நீங்க ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி இடைத்தேர்தல்கள், அதாவது நம்ம பாராளுமன்ற தேர்தலை தோத்துருக்கோம். தோத்த உடனே 2019 தோத்த உடனே வந்த இடைத்தேர்தலே ரொம்ப சிறப்பா செயல்பட்டிருக்கும். 21 சட்டமன்ற தேர்தலையும் தோத்துருக்கோம். தோத்த உடனே வந்த இடைத்தேர்தலில் பூராவே தொடர்ச்சியா வேலை செஞ்சோம். அது விக்கிரவாண்டியா இருக்கட்டும், ஈரோடு கிழக்கு எல்லாத்துலயுமே. அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம், இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ எப்போதும் போல நம்ம தேர்தல நம்மளுடைய களப்பணி தொடரும். எப்பவுமே நம்ம உழைப்ப கொடுக்கறதுக்கு தயங்குறது இல்ல. நம்ம எப்பவும் போல நம்ம உயிரை கொடுத்து உழைப்போம். இறைவன் நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. இந்த பிரபஞ்சமும் மாவீரனுடைய ஆத்மாவும் நம்மளை வெல்ல வைக்கும். தமிழக மக்கள் வாக்கு செலுத்தி வெல்றமோ இல்லையோ, இந்த மாவீரனுடைய ஆத்மா இந்த தமிழக மக்களை வாக்கு செலுத்த வைக்கும், நம்மளை வெல்ல வைக்கும். நம்ம உறுதியா நம்புவோம். என்னைக்குமே மாமா தெய்வத்தால் ஆகாதீனும் மெய் வருத்த கூலி தரும். தன்னுடைய மெய்யை வருத்திக்கிட்டு உழைக்க நாம் தமிழருக்கு வச்சு பிள்ளைகள் தயாரா இருக்கிறோம், உழைக்க தயாரா இருக்கிறோம். மக்கள் தேர்ந்தெடுத்தாக்க நாங்கள் இன்னமும் எங்களுடைய கடின உழைப்பை சட்டசபை மூலமா நிறைவேற்றுவோம். சட்டசபை மூலமாச்சு எங்களுக்கான வெற்றியை இந்த மக்கள் கொடுக்கணும். அம்பாசமுத்திரத்தில் மீண்டும் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் போட்டியிடுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு, கேள்வியும் இருக்கு. அங்க சீமான் அவர்கள் களம் காண போகிறார் அப்படின்னு சில முக்கிய பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. உண்மை என்னென்ன? அண்ணன் கிட்ட நீங்க பேசுனீங்களா சீமான் அண்ணனிடம்? இல்ல, அண்ணன் கிட்ட பேசினேன். அது வேற ஒரு விடயங்களுக்காக பேசினேன். ஆனா இது சம்பந்தமா நான் பேசல. எப்பவுமே ஒரு தெரிஞ்ச சகோதரி, அண்ணன் சீமான் எனக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தா நான் போட்டியிடுவேன். சீமான் அண்ணனை போட்டிட்டு அவருக்காக இறங்கி வேலை செய்வேன். அதுல எந்த வகையான மாற்று கருத்து இல்ல. சீமானை போட்டிக்கிட்டால் அவருக்காக வேலை செய்ய களப்பணி செய்ய தயாரா இருக்கிறேன். இல்ல நீயே போட்டியிடுப்பான்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அதுக்கு நன்றி செலுத்திட்டு இன்னும் சிறப்பா, ஏன்னா ஏற்கனவே புது தொகுதியாத்தே நம்ம போயிட்டா இப்ப நம்மளுக்கு ஒரு 5 மாத பழக்கம் இருக்கு. அது இன்னும் சிறப்பா நம்மளுடைய களப்பணியை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இப்ப இந்த இடைத்தேர்தல்ல ஒரு கட்சியின் தலைவரை போட்டியிடுறது அப்படின்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மக்கள் வரவேற்பாங்களா? இது இல்லமா, இப்ப அண்ணன் பேசப்படுறாங்கன்னு வந்ததுக்கு அப்புறம் அதுல நம்ம ஒரு கருத்து சொல்றதுங்கிற முறையா இருக்காது. அது ஏதோ அண்ணனுக்கு எதிராக கருத்து சொன்னது மாதிரி ஆயிரும். அண்ணன் போட்டிக்கிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டா அது அண்ணனுடைய விருப்பம். நம்மளை விட அண்ணனுக்கு அதிகமா தெரியும். அண்ணனுக்கு நான் ஏதாவது சொல்ல நினைச்சா அது தனிப்பட்ட முறையில சொல்லணுமே தவிர இது மாதிரியான பொது ஊடகங்களை சொல்றது முறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால அண்ணன் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிட்டு தான் பயணிக்கணும். அதான் கட்சி தலைமைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறதா இருக்கும். அதுதான் கட்சியினுடைய கட்டமைப்பு சரியா இருக்கும். ஒருவேளை அண்ணனுடைய நடவடிக்கையில என்னுடைய கருத்து முரண் இருந்தா அண்ணன் தான் தெரிவிக்கணுமே தவிர பொது தளத்துல தெரிவிக்கிறங்கிற முறையா இருக்காது. கண்டிப்பாங்க அண்ணா. அட்லீஸ்ட் நீங்க அம்பாசமுத்திரத்துல இல்லனால வேற தொகுதி ஏதாவது கேட்டு இந்த இடைத்தேர்தலை நம்ம போட்டியிடணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆசையோ விருப்பமோ இருக்கிறதா? கண்டிப்பா விருப்பம் இருக்கு சகோதரி. கண்டிப்பா விருப்பம் இருக்கு. இடைத்தேர்தல்கள் ஏதாவது போட்டியிட வாய்ப்பு கொடுத்தா அது எந்த தேர்தல், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், அம்பாசமுத்திரமா இருக்கட்டும், எதுல கொடுத்தாலும் போட்டியிட விருப்பம் இருக்கு. போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாக்க நான் கண்டிப்பா என்னுடைய கடின உழைப்பை கொடுப்பேன். ஆனா இப்ப இந்த இடைத்தேர்தல்ல பாத்தீங்கன்னா புதிதாக மீண்டும் அண்ணாமலை வராரு. லாரன்ஸ் ஒரு பக்கம் நான் தான் துணை முதல்வர் அப்படின்னு சொல்றாரு. சீமான் அவர்களை ஒரு எதிரி போல பேசக்கூடிய விதங்கள்லாம் நீங்க பாத்திருக்கீங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? போட்டிகள் அதிகரிக்குது. நாம் தமிழர் கட்சி தன்னுடைய பலத்தை இதையும் தாண்டி நிரூபிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எதிரிகள் வைக்கிறாங்க இல்லையா? இதற்கு நீங்க என்ன பதிலடி கொடுக்க போறீங்க? சகோதரி, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க, நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையிலேயோ கோட்பாடுகளை எடுத்து பேசுறது இன்னும் ஒரு கட்சி பிறக்கவே இல்லை. இன்னும் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படவே இல்லை. இன்னும் சொல்லணும்னா அப்படி ஒரு சித்தாந்தத்தை பேசுவதற்கு கூட இன்னும் எந்த ஒரு தலைவர்களும் தயாரா இல்ல. இதுவரைக்கும் நம்ம பேசின உலக புவி வெப்பமயமாகுதலை பத்தி யாருமே பேசல. கடலம்மா மாநாடு நடத்துறோம், கடலை பத்தி பூரா பேசுறோம். மலைகளின் மாநாடு நடத்துறோம், மலைகளை பத்தி பூரா பேசுறோம். ஆடு மாடுகள் மாநாடு நடத்துறோம், மேய்ச்சல் நிலங்களை பத்தியும் ஆடு மாடுகளினுடைய தேவை பற்றியும் நாட்டு மாடு இனங்களை பத்தியும் பேசுறோம். இப்படி தொடர்ச்சியாக மரங்களின் மாநாடு நடத்துறோம். அப்ப இங்க இந்த இயற்கையை பத்தி பேசுவதற்கே ஆள் கிடையாது. கடலை பத்தியோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான அரசியல் தான் மத்தவங்க பண்றாங்க. ஆனா நம்ம அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பண்றோம். நாம அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பண்ணும்போது நம்மள மாதிரி பேசுவதற்கோ கருத்தியில முன்வதற்கோ இது போன்ற சித்தாந்தங்களை கொண்ட கட்சிகள் ஒண்ணு கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்பவுமே தனித்துவத்தோட இருப்போம் சகோதரி.
அதாவது இன்னைக்கு நாம பேசின இந்த நடத்தின ஒரு 5 வகையான மாநாடுகள் பஞ்சபூதங்களுக்கு, அதாவது 50 சக்திகளுக்கு 5 மாநாடு நடத்தியிருக்கோம். இதை எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. நாம பேசின அளவிற்கு யாருமே பேசக்கூட அப்படியே உங்க சித்தாந்தங்களை இது வரைக்கும் இதெல்லாம் அரசியல்ல பேசலாமா, இதுவும் அரசியல் தானா, அரசியல்ல இப்படி ஒரு மாறுபட்ட அரசியல் இருக்கா, எதிர்கட்சிகளை குறை சொல்றது, எதிர்கட்சிகளை வம்புழுக்கிறது, எதிர்கட்சிகளை ஆபாசமா பேசுறது, எதிர்கட்சிகளை மட்டுமே திட்டுறது, இதெல்லாம் தாண்டி கனிம வளங்கள் இருக்கு, மலைகள் இருக்கு, மரங்கள் இருக்கு, மாடுகள் இருக்கு, ஆடுகள் இருக்கு, இவங்களுக்கு ஒரு உயிர் இருக்கு, இவங்களுக்கும் அரசியல் பண்ணணும், இவங்களுக்கும் அரசியல் பேசணும், இவங்களுக்கும் வாழ்வியல் இருக்கு, இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கு, இதையும் மீட்டெடுக்கணும் இப்படின்னு பேசுற ஒரே கட்சி நாம் ஒரு கட்சி தான். இந்த சித்தாந்தத்தை பேசுவதற்கு இன்னொரு கட்சி இல்ல. அப்ப நாம தான் தனித்துவமானவர்கள். நம்மளுக்கான அடையாளம் எப்பவுமே இருக்கும், நம்மளுக்கான மரியாதை எப்பவுமே இருக்கு, நம்மளுக்கான வாக்கு வங்கி எப்பவுமே இருக்கு. அதுல எந்த வகையான மாற்று கருத்துமே இருக்காது. பிறர் மத்தவங்க எல்லாம் வெறுமன மனிதர்களுக்குமான அரசியலை மட்டும் பண்றாங்க. நாம மனிதர்களோடு சேர்த்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பண்றோம். நாம பேசுற அரசியல் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். மற்றவர்கள் பேசுற அரசியல் அடுத்த மாசமே இல்லாம போயிடும், பேச்சுக்கள் இல்லாம போயிடும். ஆனா நாம பேசுறது அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்த அரசியல் பேசப்படும். 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் இந்த அரசியல் பேசப்படும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் என்னென்ன பண்ணாருன்னு இப்ப பாக்குறோம், பாராட்டுறோம். 1000 ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டை எப்படி எல்லாம் பண்ணிருக்கான் பாரான்னு பெருமைப்படுறோம், கல்வெட்டுகளை பார்த்து பூரிச்சு போறோம். இதே மாதிரி 1000 ஆண்டுகள் கழிச்சு நாம் தமிழர் கட்சியும் தேசிய தலைவர் பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் அண்ணன் சீமானையும் உறுதியாக பேசக்கூடிய, நினைவு கூறக்கூடிய, போற்றக்கூடிய காலம் வரும். அதுல மாற்று கருத்துல இன்றைய தேர்தல் வெற்றி மக்கள் கையில தான் இருக்கு. ஆனா நாளைய வரலாறு நம்மளுக்கானது, அதுல மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பாங்க. இப்போ புதிதாக களத்துல போட்டியிட வருபவர்களை தாண்டி தமிழ் தேசியவாதி என்று சொல்லக்கூடிய ஒருத்தரும், குறிப்பாக அவர் பேர் பாரிசாலன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தல் வரை நாங்க காத்திருந்தோம், அதாவது நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக நம்ம களம் இறங்கக்கூடாது அப்படின்னு. இந்த தேர்தலையும் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதனால நான் இனிமேல் அவங்க எந்த இடத்துல தவறுனாங்களோ அந்த தவறுதலை எல்லாம் நான் சரி செய்யக்கூடிய வகையில நான் ஒரு கட்சி தொடங்கி போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் இப்படி தனித்தனியாக பிரிஞ்சா இது களத்துக்கு நல்லதா? இல்ல சகோதரி, எப்பவுமே ஒரு ஒரு கருத்தியலுக்காக எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கணும். நம்ம அதுல எல்லாம் விட்டு கொடுக்கறதுல கருத்தியலுக்காக ஒண்ணு சேர்ந்து நிக்கணும். ஆனா அதே நேரத்துல நிறைய தமிழ் தேசிய கட்சிகள் வரணும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அத நாம் ஒரு கட்சிக்கு எதிராக பேசுறாங்க கூட அவங்க சொல்லுவாங்க, அதை பத்தி எனக்கு பேசுறவங்களை பத்தி எல்லாம். ஆனா என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இன்னும் பல தமிழ் தேசிய கட்சிகள் உருவாகணும். அது வெறுமன சகோதரர் பாரிசாலன் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் வரட்டும், நிறைய பேர் தமிழ் தேசியம் பேசணும். இங்க போட்டியே தமிழ் தேசியத்துக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். ஆளுங்கட்சியும் தமிழ் தேசியம், எதிர்கட்சியும் தமிழ் தேசியம், ஆட்சி செய்யறவனும் தமிழ் தேசியம், ஆட்சியில இருக்க குறைகளை சுட்டி காட்டுற எதிர்கட்சியும் தமிழ் தேசியம், இப்படி எல்லாம் இருக்கணும்ன்றது என்னுடைய கனவு, என்னுடைய ஆசை. அதனால அதை பத்தி கவலையில தான் கண்டிப்பா வரட்டும். பாரிசாலன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நல்லபடியா வரட்டும். தமிழ் தேசியத்தை இன்னும் சிறப்பா செய்யட்டும், மாற்று கருத்து இல்ல. அண்ணன் சீமானை திட்டாம பேசாம நாம் தமிழ் கட்சியை குறை சொல்லாமல் அவர் அவருடைய வேலைகளை சிறப்பா செய்யணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நல்லபடியா சிறப்பா செய்யட்டும். அருமையான இங்க பாருங்க, அண்ணன் சீமான் செய்ய தவறியதா, நாம் தமிழ் கட்சி செய்ய தவறியதா, அதை எல்லாத்தையும் அவர் செய்யட்டும். இங்கிட்டு குறை சொல்லாம இருந்தா போதும். நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானையும் சகோதரர் பாரிசாலன் குறை சொல்ல வேண்டாம். ஏன்னா குறை சொன்னா கண்டிப்பாக 2 பேத்துக்கும் கருத்து முரண்கள் அதிகமாகும், நம்மளுக்குள்ளே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. நல்லா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 2026 தேர்தல் என்பது தாவேகாவும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி, திமுகவை தான் நம்ம ஓங்கி அடிச்சிருக்கணும். ஆளுங்கட்சியா இருந்து அவர்கள் என்னென்ன மக்கள் விரோத செயல்களை செய்தார்கள் என்று நம்முடைய பிரச்சாரமும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரம் முழுக்க முழுக்க திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்துதான் இருந்திருக்கணும். ஆனா நல்லா பாருங்க, திமுக காரங்க அழகா ட்ரிகர் பண்ணி விட்டு நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தையும் சண்டை போட விட்டு அவன் தேர்தலை முடிச்சுட்டு போயிட்டான். அவன் ஜெயிக்கிறேன் தோக்குறாங்க தாண்டி அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. கடைசியில யார் எதிரா நிக்கிறது? 2 தமிழர்கள் எதிரா நிக்கிறாங்க. 2 பேருமே அண்ணன் விஜயும் தமிழர், அண்ணன் சீமானும் தமிழர். தமிழக வெற்றி கழகமும் தமிழருடைய ஒரு தலைமையின் கீழ் இருக்கு, நாம் தமிழர் கட்சியும் ஒரு தமிழருடைய தலைமையின் கீழ் இருக்கு. இந்த 2 பேரும் நம்ம அடிச்சுட்டு கிடக்கிறோம். திமுக காரன் அசால்ட் அரசியல் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கான். அப்ப இதை செஞ்சது யாரு? திமுக, திராவிடத்தினுடைய அடிக்கவரடிகள் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியது, நம்ம அடுத்தடுத்து செய்ய வேண்டியது, தமிழர்களுக்குள் போட்டி, பொறாமை, அரசியல் காழ்ப்புணர்ச்சி இது இருக்கக்கூடாது. நாகரிகமான அரசியல் இருக்கணும். நாளைக்கு பாரிசாலனுக்கு ஒரு பிரச்சனையா அண்ணன் சீமான் குரல் கொடுக்கணும், சீமானனுக்கு ஒரு பிரச்சனையா சகோதரர் பாரிசாலன் குரல் கொடுக்கணும். இந்த ஒற்றுமையும் இந்த கருத்து முரண்பாடு இல்லாத தன்மையும் உருவாகணும். நம்மளுக்குள்ள கருத்து முரணே இருக்கக்கூடாது. தமிழனுக்கு ஒரு பிரச்சனையா எல்லா தமிழ் தேசிய கட்சியிலும் ஒண்ணு சேர்ந்து நிக்கணும் அப்படின்ற நிலை தமிழ்நாட்டுல உருவாகணும். இந்த நிலையை உருவாக்குவதற்காக பாரிசாலன் பயன்படுமே தவிர அண்ணன் சீமானையோ நாம் தமிழர் கட்சியோ வசைபாடுவதற்கோ திட்டுவதற்கோ பாரிசாலன் இருந்துடக்கூடாது. அந்த இடத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுக்க விடமாட்டாரு நான் நம்புறேன். பாரிசாலனை நான் நிறைய எனக்கு பாரிசாலனுடைய ஒரு நட்பு எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. ஆகவே பாரிசாலனை பத்தி எனக்கு தெரியும்.
கண்டிப்பாக சகோதரர் பாரிசாலன் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட மாட்டார். நாம் தமிழர் கட்சிக்கு பக்கபலமாக அவர் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாங்க அண்ணா. இன்னையுடைய அந்த சட்டமன்றத்தினுடைய நிகழ்வெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆளுநர் உரை அப்படின்றது விசில் புரட்சி நடந்திருக்கு அப்படின்னு ஆளும் கட்சிக்கு சாதகமாவே வாசித்திருந்தாரு. இது போல ஒரு இணக்கமான உறவு இதுவரையும் நம்ம பார்த்தது இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி திமுக வந்து பாத்தீங்கன்னா சிஎம் சார் வாய் திறங்க அப்படின்னு கருப்பு பேட்ச்லாம் அணிஞ்சிட்டு வந்தாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைய நிகழ்வை? இல்ல சகோதரி, எப்பவுமே மத்திய அரசு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகளோட ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வகையான உடன்பாட்டுல தான் இருப்பாங்க. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் பாஜகவினுடைய அந்த மாதிரியான உடன்பாடுகளுக்குள்ள அவர் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாருமே நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க சகோதரி, வெளியில ஒவ்வொரு கட்சியும் எதிர்கட்சிகள் இவங்கன்னு சொல்லிட்டு பேசுறது என்பது வேறு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் தனித்துவமான நட்பு ரீதியாக ஏதாவது ஒரு சில வேலைகளை இருப்பாங்க. அந்த மாதிரியான வேலைகளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஆகவே பாராட்டுறாங்க. அவ்வளவு சீக்கிரம் ஆளுநர்கள் எந்த ஒரு ஆளுநரும் மத்திய அரசினுடைய கைப்பாவையா தான் இருப்பாங்க. மத்திய அரசினுடைய ஆளாத்தான் இருப்பாங்க. மத்திய அரசு என்ன நினைக்கிறதோ அதை மாநிலத்துல செயல்படுத்துவதற்கு ஒரு 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 ஆயுதமா தான் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் என்பவர் பிஜேபியினுடைய மறைமுகமான உறுப்பினர், பிஜேபியின் மறைமுகமான நபர். அதான் உண்மை. நபர்னு அவரை கூட உறுப்பினர் கூட சொல்லக்கூடாது. பிஜேபி என்ன நினைக்குதோ, மத்திய அரசு என்ன நினைக்குதோ அது மாநிலத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு அதிகாரம் கையில வச்சிருக்கக்கூடிய நபராக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அதிகாரத்தை கையில வச்சிருக்கக்கூடிய நபராகத்தான் ஐயா ஆளுநர் அவர்கள் இருப்பாங்க. அந்த ஆளுநரே ஒரு அரசினுடைய ஒரு மாநில அரசினுடைய ஆதரவாளராக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த மாநில அரசு தனக்கு இணக்கமான அரசா இருந்தா மட்டும்தான் அதை செய்வாங்க. ஒருவேளை அண்ணன் விஜயும் தமிழக வெற்றி கழகமும் ஆளுநருக்கு இணக்கமான அரசாக இருந்திருக்கும். ஆகவே ஆதரவாக இருக்கிறார்கள். கண்டிப்பாங்கண்ண. வாய் திறங்க சிஎம் சார் அப்படின்னு உதயநிதி பேசுறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? 5 வருஷம் அவங்க வாய் திறந்திருந்தா இன்னைக்கு ஆட்சி மாற்றம் நடந்திருக்குமா? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, 5 வருஷம் திமுக என்னவெல்லாம் செஞ்சுச்சோ அதைத்தான் அடுத்த 5 வருஷம் தாவேகா செய்ய போகுது. அவ்வளவுதான். இத வந்து உதயநிதி புரிஞ்சுக்கிட்டா சரி. அது உதயநிதிக்கு நல்லா தெரியும். ஐயா உதயநிதியும் ஐயா ஸ்டாலினும் இதற்கு முன்பு என்னென்னவெல்லாம் சந்தித்தார்களோ, எத்தனை அச்சு ஊடகத்தை பார்த்திருப்பாங்க, எத்தனை காட்சி ஊடகத்தை பார்த்திருப்பாங்க, எத்தனை வெகுஜன மக்களுடைய போராட்டங்களுக்கு செவிசாச்சிருப்பாங்க. மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம், ஓட்டுநர்கள் போராட்டம், எவ்வளவோ போராட்டம் நடந்துச்சு. மக்கள் வெகுஜன மக்கள் போராட்டம், வாழ்வாதார போராட்டம், குடிநீர் போராட்டம், மீத்தேன் ஈத்தன பிரச்சனை போராட்டம், விமான நிலைய போராட்டம், இப்படி எல்லா போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டங்களுக்கு எல்லாம் ஐயா உதயநிதி ஸ்டாலினோ யாராவது வாய் திறந்து பேசினாங்களா? இல்ல. அப்புறம் அவங்க வாய் திறக்காத போது யாரு கேட்டா? அதனால கடந்த 5 ஆண்டுகள் 2021 இருந்து 2026 திமுக என்னவெல்லாம் செஞ்சோ அதைத்தான் தாவேகாவும் செய்யும். இதில் எந்த வகையான மாற்றமும் இருக்காது. கண்டிப்பாங்க. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க. நன்றி. மனமார்ந்த நன்றிகள் சகோதரி. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.